நீங்க வந்து இப்போ ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு கடைக்கு வந்து ஒரு ஒரு சேலையோ, இல்லாட்டி ஏதோ ஒரு கிளாத்திங்கோ எடுக்க போறீங்க. ம். அது எப்படிலாம் இம்பாக்ட் ஆகுது? ஒரு கஸ்டமருடைய டெசிஷன் இம்பாக்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்க. ஆமா, சென்னையோட மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி துணி இதெல்லாம் ஜாஸ்தியா ஆமா. நெறைய இருக்கிற இடம். ஆமா. டி நகர் தான் அதுல வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபேமஸ். வெளியூர்லேருந்துலாம் வந்து எடுத்துட்டு போவாங்க. ஆமா நான் பார்த்துருக்கேன். நான் சென்னையில இருக்கும்போது பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துலயும் இருந்து அங்க வந்து ஆமா. எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சிரும். அவங்க வெவ்வேறு இடத்துக்கு போ வேண்டியதில்ல. எல்லாமே ஒரே இடத்துல கிடைச்சின்றதுக்காக மொத்தமா இந்த பெரிய, பெரிய ஏதாவது ஈவென்ட்ஸ் மாரி வரும்போது, திருமணம் மாரி காரியங்களுக்கெல்லாம் மொத்தமா வந்துருவாங்க. ஆமா. குடும்பமா கிளம்பி வரதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்ப இதுல ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க நல்லா கொஞ்சம் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆ நீங்க ஒரு சில பெரிய கடைகளுக்கு முன்னாடி போனீங்கன்னா, ஏசி குபு குபு குபுன்னு வெளிய அடிக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆமா. அது வந்து ஒரு வண்டியிலே போயிட்டு இருக்கும்போது கூட, ஒரு 2 நிமிஷம் அந்த இடத்துல நின்னுட்டு போன கதைலாம் இருக்கு. நம்மளுக்கே வெயில் ஜாஸ்தியா இருக்குனால ஆமா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இத ஒரு ஏர் கர்டைன் வாங்கி அந்த ஃபேன வச்சு விட்டாங்கன்னா, ஏசி வெளியே வராது. வேஸ்டேஜே ஆகாது. ஆமா. ஆனா பர்ப்பஸா தொறந்து வச்சிருப்பாங்க. சரி. அது ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே. வெளில நீங்க வந்து ஒரு வெயில் நேரத்திலயோ, ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது, ஏசி அப்படி குப்புன்னு அடிக்கும்போது, அப்பா! என்ன மாரி ஒரு ஃபீல். ம். அந்த ஃபீலிங்ல உள்ள போறவங்க நெறைய பேர் இன்னும் இருக்காங்க. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்ச நேரம் நின்னுட்டு வருவோம். இப்போ பர்ச்சேஸ் பண்ண போறவங்களும், இத பார்த்துட்டு உள்ள போறவங்க கட்டாயமா நெறைய பேர் இருப்பாங்க. ஆமா. அடுத்த ஸ்டெப் உள்ள போயிட்டாங்க. இப்போ ஒரு ஒரு பட்டு சேலை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க கடையில மீதி எல்லா செக்ஷனுக்கும் போங்க. நான் வேணா ஒரு வேள வியூவர்ஸ் போய் கூட செக் பண்ணி பார்க்கட்டும். ஒரு பெரிய கடைக்கு சரி. நெறைய ஒரு 7, 8 ஃப்ளோர்ஸ் இருக்கும் அந்த கடையில. பட்டு சேலை செக்ஷன் மட்டும் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். உள்ள போனோனே வேற ஃபீல் வரும். எதனால? அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, விஷுவல் மெர்ச்சன்டைஸ் ஆர் சென்சரி மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. விஷுவல் மெர்ச்சன்டைஸ்னா என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள போன உடனே, நீங்க பார்க்கிறத வச்சு உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஓ! புரியுது. நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியுது. இப்ப இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பட்டு சென்டருக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுல பெரிய ஒரு வாசம் இருக்கும். இல்லாட்டி பெரிய வீடியோ போயிட்டு இருக்கும். அங்க வந்து பாண்டிய நாட்டு மன்னர்கள்ல இருந்து நாங்க தறி செஞ்சு போட்டுட்டு இருக்கிறோம். இது வீடியோல ஓடும். உள்ள போனீங்கன்னா பேலஸ் மாரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆமா. அவங்களுடைய வெல்கமிங்கே பயங்கரமா இருக்கும். அவங்க நம்மள வரவேற்கிற விதமே, ஆமா. நம்மள வந்து அந்த ஒரு ராஜ பரம்பரையில தான் கூப்பிடுற மாரி சில நேரத்துல நம்மள நம்ப வச்சுருவாங்க. அழகா நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்ப உள்ள போன உடனே அந்த பழைய ஒரு ஒரு பெரிய வுட் ஒர்க்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி ஒரு பழைய காலத்து அரண்மனை எப்படி இருக்குமோ, அந்த ஃபீல் வந்து நம்மள அறியாமலே நம்மளுக்கு வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உள்ள போயி நான் ஒரு நாள் போனேன் கடைக்கு. சரி. போய் எத்தன லைட் இருக்குன்னு பார்த்தேன் உட்கார்ந்து. ஒரு சரி. ஃப்ளோர்ல. ஓகே. 500லேருந்து 800 லைட்ஸ் இருக்கு. அந்த ஒரு குறிப்பிட்ட செஷன்ல மட்டும். அந்த ஃப்ளோர்ல மட்டும். 500 லைட்டு. 500லேருந்து 1000 இருக்கு. அதுக்கே பயங்கரமா அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. அதுக்கே க்ரோர்ஸ் உங்களுக்கு கரண்ட் பில் வரும். ஆமா, கண்டிப்பா. இன்னும் நீங்க குறிப்பா இன்னும் கொஞ்சம் நோட் பண்ணி வியூவர்ஸ் கூட பார்க்கறதுக்கு சொல்றேன். பட்டு செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் லைட் இருக்கும். எதனால? அப்பதானே பட்டு உங்களுக்கு பளபளன்னு இருக்கும்.